ரஷ்ய அதிபர் புதினின் மறுபக்கம். 73 வயதிலும் கம்பீரமான தோற்றம், வலது கையை அசைக்காமல் நேராக வைத்துக்கொண்டு இடது கையை மட்டும் முன்னும் பின்னும் வீசியபடி வேகமாக நடக்கும் சுறுசுறுப்பு. புதிய அதிபராக போரிஸ் எல்ட்சின் பதவியேற்றார். அந்த சமயத்தில் உளவு பிரிவில் இருந்த புதினுக்கு அவருடன் உறவு சுமூகமாக அமையவில்லை. இதனால் கேஜிபி பணியை தூக்கி எறிந்துவிட்டு அரசியலில் குதித்தார். அதன் பிறகு அவருக்கு ஏறுமுகம்தான். பொதுவாக பாதுகாப்பு விசாரணை அமைப்புகள் போன்றவற்றில் உயர் பதவியில் இருப்பவர்கள் சற்று இறுக்கமாகவே இருப்பார்கள். பொதுவெளியில் அவர்கள் சிரிப்பதை பார்ப்பது கூட அரிது. உடல் மொழியிலும் எதையும் வெளிப்படுத்த மாட்டார்கள். இதனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை கணிக்க முடியாது. இதற்கு புதினும் விதிவிலக்கு அல்ல. அரசியல் தலைவரான பின்பும் கூட அவருக்குள் இருக்கும் உளவாளி வெளியேறவில்லை. சக்தி வாய்ந்த தலைவர், இறுக்கமான மனிதர் என்றெல்லாம் சொல்லப்பட்ட போதிலும் உலக அரங்கில் புதின் தன்னை சாமானிய மனிதராக காட்டிக்கொள்ளவே விரும்புவார். பனிக்கட்டி குளியல் போடுவது, குதிரை சவாரி செய்வது, வேட்டைக்கு செல்வது, நீர்மூழ்கி கப்பலில் பயணிப்பது, போர் விமானத்தில் பறப்பது, ஆம்பலெட்டு போடுவது என்று அவ்வப்போது ஏதாவது செய்து பரபரப்பை ஏற்படுத்தி வந்தார். சண்டையை தவிர்க்க முடியாது என்றால் முதல் அடி நம்மடியாக இருக்க வேண்டும் என்ற கொள்கையை கொண்ட புதின் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார். இவரது அரசியல் எதிரிகளும் ரஷ்யாவுக்கு எதிராக செயல்பட்டதாக கருதப்படும் சிலரும் மர்மமான முறையில் உயிர் இழந்து உள்ளனர். ரஷ்யாவில் இருந்து வெளியேறி இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் வசித்து வந்த கேஜிபியின் முன்னாள் உளவாளியான அலெக்சாண்டர் லிட்வினென்கோ என்பவர் ரஷ்ய அரசை கடுமையாக விமர்சித்து வந்தார். இந்த நிலையில் 2006ஆம் ஆண்டு அவர் பொலோனியம் 210 என்ற கொடிய விஷம் வைத்து கொடூரமாக கொல்லப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு அவரை தீர்த்து கட்ட புதின் தான் உத்தரவு இட்டார் என்ற தகவலும் வெளியானது. ஆனால் அதை ரஷ்யா மறுத்தது. இந்த சம்பவத்துக்கு அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்த போதிலும் புதின் அதை கண்டுகொள்ளவே இல்லை. உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருக்கும் புதினின் அந்தரங்க வாழ்க்கை பற்றி எந்த தகவலும் வெளியே கசிவது இல்லை. கொரோனா சமயத்தில் சுமார் 2 ஆண்டு காலம் வெளியே தலை காட்டதால் அவரை பற்றி பல வதந்திகள் பரவின. நரம்பு சம்பந்தப்பட்ட பார்க்கின்சன் மற்றும் மனநோயால் பாதிக்கப்பட்டு